கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட குணமாக்கும் அபிஷேகம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளோரை குணமாக்குகிறது. சங்கீதம் 34:18 வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு நொறுங்குண்ட இருதயம் என்பது ஏமாற்றம் அடைந்துள்ள இருதயம். அந்த இருதயம் அதிர்ச்சிக்குள் சில விஷயங்கள் அவர்கள் தாங்க முடியாதனால் அந்த அதிர்ச்சி, அந்த துயரம் நிறைந்த அந்த இருதயம் பல நாட்களாக நொறுங்கப்பட்ட இருதயமாக காணப்படுகிறது. அதனால் அவர்கள் சோர்வுக்குள்ளாகிவிடார்கள். அவர்கள் என்ன ஜெபித்தாலும், என்ன மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் அவர்களுக்கு அந்த பலவீனத்திலிருந்து, அந்த சோர்விலிருந்து அவர்கள் வெளியே வரவே முடியாது. ஏனென்றால் அந்த இருதயத்தில் வந்திருக்கிற அந்த காயம், அந்த ஆத்துமாவில் இருக்கிற அந்த வலி, வேதனை எந்த மருந்து மாத்திரையாலும் சுகப்படுத்தவே குணப்படுத்தவே முடியவே முடியாது. நம் அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அவருடைய வார்த்தையும் அவருடைய அபிஷேகமும் மட்டும்தான், அந்த குணமளிக்கிற அபிஷேகம் மட்டும்தான் அவர்களை சுகமாக்க முடியும் என்பதே அநேக சாட்சிகளோடு கூட நான் இன்றைக்கு உங்களிடத்தில் தைரியமாக பேசுகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, இன்னும் 2 சகோதரர்கள், அவர்கள் தூக்க மாத்திரை சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள் பல ஆண்டுகளாக. ஏனென்றால் அவர்கள் போன பாதைகள், பிரச்சனைகள் அந்த மாதிரி ஆகி அவர்கள் டிப்ரெஷனுக்குள்ள போய்விட்டார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய நாமத்தினால அவர்களுக்கு போய் ஜெபித்த போது மனசோர்விலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். அந்த அவர்கள் மனசோர்வினால் தற்கொலை செய்து கொள்ள போக ஆயத்தமாகி விட்டார்கள். அந்த தற்கொலை செய்து கொள்ளும்படி பிசாசானவன் அவர்கள் காதுகளில் பேசுகிறதும் அவர்கள் உந்தி ஏவுறதுமாக இருந்த சூழ்நிலையா இருந்தபடினால் அவர்களுக்கு அந்த வேளையில் பரிசுத்தாவின் உதவியோடு போய் நான் தேவ வல்லமையோடு அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபித்த பொழுது தேவ வல்லமையின் அபிஷேகம், குணமளிக்கிற அபிஷேகத்தின் வல்லமை அவர்களுக்குள்ளாக கடந்து சென்று அவர்களை சுகப்படுத்தி குணப்படுத்தது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த தற்கொலை செய்து கொள்ளுகிற எண்ணம் படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள இருக்குது, திருமணமானவர்களுக்குள்ள இருக்குது, படிக்கிற மருத்துவ மாணவர்களுக்குள்ள இருக்குது, மருத்துவர்களுக்குள்ளே இந்த தற்கொலை செய்து கொள்ள எண்ணம் தோன்றி இருக்குது. எனக்கு தெரிந்து லண்டன்ல ஒரு சகோதரி கூட நான் ஆவியாரோட உதவியோடு ஜெபித்த பொழுது அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை கர்த்தர் ஆசீர்வாதத்தை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அநேக காரியங்கள் இப்ப அவர்களால் செய்ய முடியுது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த குணமளிக்கும் அபிஷேகத்தின் வல்லமை நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களையும் குணமாக்குகிறது என்பதே இந்த வேத பகுதி மூலம் நீங்க அறிந்து கொண்டீர்கள். இயேசு கிறிஸ்து நொறுங்குண்டதும் ஆவியுடையவர்கள் அவர்களுக்காக தான் வந்தார். அவர்களை விடுவிக்கும்படி, அவர்களை சுகப்படுத்தும்படி, அவர்களை கைப்பிடித்து தூக்கி விடும்படி, அவர்களுக்கு நன்மை செய்யும்படிதான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவருடைய ரத்தம், அவருடைய சரீரத்தின் வல்லமை, அந்த தழும்புகளின் சுகம், அவை எல்லாவற்றிலுமே ரத்தத்தில் வல்லம் இருக்கு, ரத்தத்தில் ஜீவன் இருக்கு, ரத்தத்தில் உயிர் இருக்கு, அவருடைய மாம்சத்தில் உயிர் இருக்குது என்று சொன்னார். அது அபிஷேகங்க, அவருடைய அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் இருதயம் நொறுங்குண்டவர்களும் சுகமாக முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் யாரோ ஒருத்தர்கள் இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை விசுவாசிங்க. அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய வல்லமையின் அபிஷேகத்தினாலும் இன்றைக்கு நீங்கள் தற்கொலைங்கிற எண்ணத்திலிருந்தும், நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் என்ற எண்ணத்திலிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுவிக்கப்படுவீர்கள். ஏசப்பா, இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் கர்த்தர் தொடுங்கப்பா. நொறுங்குண்டதுமான அந்த ஆவியை கர்த்தர் விடுவிப்பீராக. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமையின் அபிஷேகம் இப்பொழுது அவர்கள் பாய்ந்து செல்லட்டும் இயேசுவே. அவர்களை சுகப்படுத்துங்கப்பா. அவருடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுங்க ராஜா. அப்பா, அவருடைய மனசோர்வுகளிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. அவர்கள் மேல இருக்கிற சத்துருவின் கட்டுகள் அவர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன் கர்த்தாவே. தற்கொலை ஆவிகள் எங்கிருந்து அவர்களுக்கு விரோதமா என்று போராடுகிறதோ இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாத ஆவிகளை துரத்திடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை அப்பா இப்பொழுது அவர்களுக்குள் பாய்ந்து செல்லட்டும் இயேசுப்பா. இதை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்து சுகப்படுத்துவீராக. இயேசுக்கு ரத்தத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரொசாரியோ. ஆமேன்.